அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 10 அதாவது பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த லெசனில் உள்ள புக் பேக் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊப்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பைத்தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி தான் நீங்கள் படிப்பீங்க. அதனுடைய பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊப்ஸ் கான்செப்டோட பேசிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து தான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அது இந்த பேசிக்ஸ் பார்த்துட்டாலே போதும், புக் பேக்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ பொறுமையா கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களால தெளிவா கத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இது படிச்சீங்கன்னா 5 மார்க்கும் ஆட்டோமேட்டிக்கா படிச்ச மாதிரி. என்ன 5 மார்க் ஒரே கொஸ்டினா, டிஸ்ட்ரக்டார் கன்ஸ்ட்ரக்டார்னு. ஸோ பை த வே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா 5 மார்க்கும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு புக் பேக்ல. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 62 கொஸ்டின் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் லெசன் நம்பர் 1 இருந்து லெசன் நம்பர் 16 வரைக்கும் அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க, வாட் இஸ் கிளாஸ்? அப்படின்னா கிளாஸ்னா என்ன நமக்கு தெரியணும். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் இன்ஸ்டான்சியேஷன்? இன்ஸ்டான்சியேஷனா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுனா என்னன்னு தெரியணும். ஸோ இங்க பாருங்க ஒரு கிளாஸே நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இது தெரியாம நம்ம 2 மார்க்ஸ் பக்கம் போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்ஸ். ஸோ பைத்தான்ன்றது பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் போத் பிஓபி. பிஓபினா ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். எவ்ரிதிங் டீல்ஸ் வித் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்தது ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனில் எழுதிருப்பீங்க. ஸோ 7வது சாப்டர்லேருந்து அதான் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊப்னு சொல்லுவாங்க. ஊப்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதுதான். நீ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாம உங்களால எதுவுமே பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்ற அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன், ஒரே டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட், அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இல்லைன்னா ஒரு ஜென்ரிக்கான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட்ன்றது பாத்தீங்கன்னா ரியல் physical entity which follows the template. So இப்ப புரியாத மாதிரி தான் இருக்கும். I'll explain, don't worry. நம்ம கோடிங் பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். It's just a theory part. And also பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல என்னென்ன மெம்பர்ஸ் இருக்கும், நான் கிளாஸோட மெம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வேரியபிள்ஸ், செகண்ட் திங் இஸ் மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ்னா என்னன்னு யோசிக்காதீங்க. நீங்க இந்த ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராம், அதாவது உங்க 7வது சாப்டர்ல நீங்க படிச்சிருப்பீங்க டீடைல்டா ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷன்ஸை ஊப்ஸ் கான்செப்ட், அதாவது உங்களோட 10வது சாப்டர், நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஊப்ஸ் கான்செப்ட்ல யூ ஷுட் கால் தெம் அஸ் மெத்தட். ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதாவது அதை நீங்க மெத்தட்னு கூப்பிடணும். ஓகேவா? இப்போ நம்ம டைரக்டா பார்த்துடலாம். ஒரு கிளாஸ் நான் வச்சுக்கிறேன். கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணா, கிளாஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்கணும், அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நான் சிம்பிளான ஒரு கிளாஸ் நான் எடுக்க போறேன், ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்ன்ற, இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட். ஸோ கொஞ்சம் யோசிங்க, இந்த வாழ்க்கையில ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இருப்பாங்களா? எத்தனையோ பேர் இருக்கலாம். அவங்களாம் ஒரு ஜென்ரிக்கான ஒரு டெம்ப்ளேட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுவாங்க? அவங்களுக்கு நேம் இருக்கும், அவங்களுக்கு ரோல் நம்பர் இருக்கும், அவங்களுக்குன்னு மார்க் இருக்கும், அவங்களுக்குன்னு சில மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். மெத்தட்ஸ்னா ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பொறுமையா ஒன் பை ஒன்னா நம்ம மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் உள்ள எழுதிடுறேன். இது ஏன் மெத்தட்னு சொல்றோம்னா நம்ம ஃபங்க்ஷன் கிளாஸ்க்குள்ள எழுதுறதுனால இதை நம்ம மெத்தட்னு சொல்லணும். நம்ம கிரீட்னு ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். கிரீட். ஓ, கேன் யூ see that செல்ஃப்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்கா வருது. நான் எதுவுமே போடல, நான் ஜஸ்ட் பிராக்கெட் தான் ஓப்பன் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப்னு வருது. அப்பனா அதை பத்தியே நம்ம பார்க்கணும். அதுவும் நான் உங்களுக்கு கத்து தரேன், டோன்ட் வெரி. பிரிண்ட் வெல்கம் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நான் கிரீட்டை கால் பண்ணலாமா? எப்படி நான் இந்த வெல்கம் பிரிண்ட் பண்றது? ஜஸ்ட் நம்ம கிரீட்டை கால் பண்ணா போதும். ரன் பண்ணா ஓ, இட் இஸ் கிவிங் எரர், கிரீட் இஸ் நாட் டிஃபைன்ட். என்ன பிரச்சனைனா இந்த கிரீட் பாத்தீங்கன்னா தனியா இல்லை, அது ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்குது. இப்போ நான் அதை கமெண்ட் பண்றேன் பாருங்களேன், டைப்பிங். இப்போ நம்ம வெளியே நார்மலா நம்ம என்ன எழுத சொல்லுவோம், இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல கிரீட் எழுது, அதை நீங்க 7வது சாப்டர் வரைக்கும் படிச்சப்ப என்ன பண்ணிருப்பீங்க, இப்படிதான் படிச்சிருப்பீங்க. கிரீட்னே போடுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்க, இப்போ நான் ரன் பண்றேன்.
எனக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம்னு வந்துருச்சு. ஆனால் இது ஏன் இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த greetன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, ஒரு மெத்தட் விச் இஸ் டிஃபைன்ட் இன்சைட் யுவர் கிளாஸ். கிளாஸ்க்குள்ள இருக்க ஏதாச்சும் ஒன்றுத்தை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா கூட, அதாவது இந்த மெம்பர்ஸ் நான் சொன்னேன்ல, அதை எப்படி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, இந்த மெம்பர்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, ஆக்சஸ்னா யூஸ் பண்ணுறதுப்பா, யூஸிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் பார்த்தாச்சு. ஸ்டூடெண்ட்டில் என்னென்ன இருக்க போகுது, ஏஜ்னு ஒன்று இருக்க போகுது, நேம்னு ஒன்று இருக்க போகுது, ஒரு ஃபங்க்ஷன் மேபி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இந்த ஏஜையும் நேமையும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்கான டெம்ப்ளேட். இதை நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். உதாரணத்துக்கு உங்கள் கிளாஸில் 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேருக்குமே இதே பண்புகள் தான், இதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரமேஷாக இருக்கலாம். இப்படி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கும். டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் ஏஜ் அண்ட் நேமை பிரிண்ட் பண்ணும். இந்த ஸ்டூடெண்ட்ல என்னென்னலாம் கொடுத்துருக்குமோ அது இவங்க எல்லாருக்குமே பொருந்தும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட டெஃபினிஷன். ரியல் பிசிக்கல் என்டிட்டி விச் ஃபாலோஸ் த டெம்ப்ளேட். இந்த ஆப்ஜெக்டை சில டைம் உங்களுக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னா, சில டைம் இல்லை மெனி டைம் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து சொல்லணும்னா அதை என்ன சொல்லுவீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்கெலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தான் அவன் சொல்லுவான். அதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்றான்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லை, விச் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க, இந்த ராமு ரம்யா ரமேஷ்லாம் யாரு? ஸ்டூடெண்ட்கான ஒரு எக்ஸாம்பிள். ராம்னா யாருப்பா? ஒரு ஸ்டூடெண்ட். உங்க பேரை போட்டு பாருங்க. ஸ்கூல்ல உங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்டோன்னா இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மை கிளாஸ், இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைன், அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த கிளாஸ். புரியுதா? அதனால தான் இந்த டெம்ப்ளேட் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், அதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இல்லை இன்ஸ்டான்சியேஷன். இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா இன்ஸ்டான்சியேஷன் ஆஃப் அ கிளாஸ், இன்ஸ்டான்சியேஷன் ஆஃப் அ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம்ல, இதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இது ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இதுக்குள்ள இருக்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணாலும் we need to create object. இப்போ கேள்வி என்னன்னா, எப்படி சார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேரை போடு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ராம் தான். மேபி நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம், ஓபிஜேன்னு வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட்னால ஓபிஜேன்னு வச்சுட்டேன். இஸ் ஈக்குவல் டு எதோட ஆப்ஜெக்ட்? ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்ட். அதனால ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்ட்னால ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஓபிஜே ஈக்குவல் டு கிளாஸோட நேம். இங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் இங்க கொடுக்கணும். இங்க வந்து எம்ப்ளாயின்னு கொடுத்தீங்கன்னா இங்க எம்ப்ளாயி ஒரு பிராக்கெட். இதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம வந்து பேசலாம். நமக்கு அஜெண்டா இருக்குப்பா, பேசிக் சொல்லிட்டு நான் சும்மாலாம் வரல. கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். அடுத்து மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ்னா என்னன்னு கத்து தருவோம். அடுத்து செல்ஃப் பேராமீட்டர் நம்ம இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, அப்படின்னா என்னன்னு கத்து எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். டோன்ட் வரி. இப்ப பாருங்க, ஓபிஜே டாட் கிரீட் வருதா? கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கால் ஆகும். புரியுதா? எனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் இதை பாத்தீங்கன்னா ஓபிஜே 1ன்னு வச்சுக்கிறேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா ஓபிஜே 2 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் கொடுக்கணும். இப்போ வந்து ஓபிஜே 1 டாட் கிரியேட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்கான மெத்தடை நான் வந்து கிரியேட் பண்றேன். செகண்ட் ஆப்ஜெக்ட்கான மெத்தடை நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுன்ற தகவல் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ கிளாஸ்னா என்ன? இட்ஸ் அ காமன் டெம்ப்ளேட். அதை ஃபாலோ பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சு, ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேஷன் என்ன சொல்லுவாங்க? இன்ஸ்டான்சியேஷன் சொல்லுவாங்க. இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ்னா என்ன நம்ம வந்து பார்க்கலாம்ப்பா. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, கிளாஸ் வேரியபிள்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, கிளாஸ் வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப என்ன நடக்கும்னா, நான் இது சொன்னேன், இந்த ஸ்டூடெண்ட் இந்த ரவுண்ட் பிராக்கெட் போட்டிருக்கனால இது வந்து கன்ஸ்ட்ரக்டார்னு சொன்னேன். இட் வில் கால் த கன்ஸ்ட்ரக்டார். இப்ப பாருங்க, ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது பைத்தான்ல, இனிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஏன் அது ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் முன்னாடி பின்னாடி வந்துச்சுன்னா அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட். இப்ப இங்க பாருங்க, டெல் வந்து ஸ்பெஷல் மெத்தட், அதே மாதிரி இனிட்டும் ஸ்பெஷல் மெத்தட். கொடுத்தோன்னே நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணலப்பா, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் வந்து கொடுக்குறேன்.
ஆப்ஜெக்ட் கிரியேட்டர்னு நான் வந்து நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஆப்ஜெக்ட் கிரியேட்டர் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த கிரீட் மெத்தட் நம்ம எப்படி சார் கால் பண்ணோம், எப்படி கால் பண்ணோம், obj1.greet இப்படிதான் கால் பண்ணோம். இப்போ நான் நியாயப்படி பார்த்தா உங்களுக்கு நம்ம கிரீட்டை கால் பண்ணியிருக்கோம், வெல்கம்ன்ற அவுட்புட் வரணும். பார்க்கலாம். ஓ வித்தியாசமா ஆப்ஜெக்ட் கிரியேட்டர்னு வந்திருக்குது. ஓ விச் மீன்ஸ் நீங்க இந்த ஸ்டூடெண்ட் ஆஃப்னு இந்த லைன் 10th லைன் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. இந்த ஸ்டூடெண்ட் ஆஃப்னு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கிரியேட் ஆப்ஜெக்ட் பை யூசிங் த கன்ஸ்ட்ரக்டார். ஆப்ஜெக்ட் கிரியேஷனை யார் பொறுப்பு எடுத்துக்கிறான்னா கன்ஸ்ட்ரக்டார் பொறுப்பு எடுத்துக்கோ. யார் அதை கால் பண்றது, இனிட் மெத்தடை கால் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா, புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா சில பண்புகள் இருக்கும், ஏஜ் இருக்கும், நேம் இருக்கும், டிஸ்பிளே இருக்கும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா நீங்க என்ன கிளாஸ்ன்றத வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க 12th ஸ்டாண்டர்ட் தான், அது எனக்கு தெரியும். ஏ செக்ஷனா பி செக்ஷனான்றத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து போடுங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு கிளாஸ், இப்போ ஏ செக்ஷனா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. இப்ப பாருங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நேம் மாறும். ராம்ன்றது ஒரு நேம், இன்னொரு ஸ்டூடெண்டோட பேர் ரம்யா. மேபி ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஏஜ் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஒரு ஏஜ் அதிகமா இருக்கலாம் இல்ல கம்மியா இருக்கலாம். ஸோ ஏஜும் பாத்தீங்கன்னா மாறும். ஆனா டீச்சர் மாற மாட்டாங்கல்ல. அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள், அந்த கிளாஸுக்கான வேரியபிள், அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் அவங்க தான் டீச்சர். இந்த ஏஜ் நேம்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ இப்ப ராமு, ரம்யா, ரமேஷ் எல்லாருக்குமே இது மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்கும், நேம் இருக்கும். இதை நம்ம ஜென்ரலா வச்சுக்கணும். ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2, ஆப்ஜெக்ட் 3, இந்த 3 ஆப்ஜெக்ட்மே பாத்தீங்கன்னா நேம் மாறும், ஏஜ் மாறும். அதனால அவங்கள நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ல நம்ம வந்து கொடுப்போம். ஆனா டீச்சர் மாற மாட்டாங்க, அது கிளாஸ் வேரியபிள். எல்லாமே நான் கத்து தரேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்ல இந்த ஃபீல்டு எல்லாம் நான் எப்படி கொடுக்கறது, நான் என்ன சொன்னேன், டிஸ்பிளே மெத்தட் வைக்கலாம்னு சொன்னேன். அதை நம்ம சொல்லி கொடுத்தாச்சு எப்படி வைக்கணும்னு. நம்ம கிரீட்னு வச்சிருந்தோம் இன்ஃபேக்ட். ஸோ இப்போ நம்ம இந்த ஆட்ரிபியூட்ஸை எப்படி சார் வைக்கிறது, அதுக்கு தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்லாம் நம்ம எங்குக்குள்ள வைப்போம்னா இனிட் மெத்தட்குள்ள கொடுப்போம், கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள கொடுப்போம். நான் இனிட் கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லுவேன், எல்லாம் ஒன்று தான். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இனிட்குள்ள தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம அப்போ எடுத்துட்டு அதே எக்ஸாம்பிள் தான், 2 வேரியபிள் தான். ஸோ நம்ம இங்கே வேல்யூ பாஸ் பண்ணும் போதே ஆப்ஜெக்ட் 1 நம்ம யார் யாருப்பா, ராம்கான இதுவா. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ராமு, அவங்களோட வயசு என்ன எனக்கு எக்ஸாக்டா தெரியல, நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த்ல இருப்பீங்க, உங்க ஏஜ் என்ன இருக்கும்னு. நான் டைமிங் ஒரு 23 நான் வந்து போடுறேன். ஓகேவா? இப்ப பாருங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 2 பெராமீட்டர் பாஸ் பண்றோம். ஆனா நம்ம இங்க இனிட்ல வாங்கவே இல்லை. அண்ட் நான் செல்ஃப் சொன்னேன் பாத்தீங்களா, பை டிஃபால்ட்டா செல்ஃபோட இது என்னன்னா இங்க obj1ன்றது பாஸ் ஆகும். இந்த obj1ன்றது தான் செல்ஃபுக்கு அசைன் ஆகும். புரியுதா? இது வந்து பை டிஃபால்ட், பிஹைண்ட் தி சீன், பின்னாடி அதுதான் நடக்கும். நீங்க கொடுக்கலனாலும் இது இருக்கு, நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. obj1 தான் இங்க பாஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா. செகண்ட் நம்ம என்ன பண்றோம், ராம பாஸ் பண்றோம், 23 வந்து பாஸ் பண்றோம். யூ கேன் ஹேவ் எனி நேம், மேபி நேம். இது பாத்தீங்கன்னா ஏஜ். இப்ப உள்ள வைக்கிற வேரியபிள்ஸ்லாம் நம்ம செல்ஃப் வச்சு தான் பண்ணணும், ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்கான வேரியபிள். இப்ப பாருங்க நான் என்ன சொன்னேன், ராம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் நான் சொன்னேன். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்க்கு பாத்தீங்கன்னா ஏஜ் இருக்கும், நேம் இருக்கும். அதே மாதிரி ரம்யாக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் இருக்கும், நேம் இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஆப்ஜெக்ட்லாம் எங்க கிரியேட் ஆகும்னா மெமரியில கிரியேட் ஆகும். அந்த ஸ்பெஷல் மெமரியோட பேர் தான் பாத்தீங்கன்னா ஹீப் மெமரி. ஸோ அஃப்கோர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, தேவையானது மட்டும் நம்ம வந்து படிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்றோம் பாத்தீங்களா, பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஏஜுக்கான வேரியபிள் பாத்தீங்கன்னா 23னும் நேம் பாத்தீங்கன்னா ராம்னு அசைன் ஆகும். இதுக்கு தான் பண்ணணும், நம்ம இந்த obj1க்கு தான் பண்ணணும், இதுக்கு பண்ணக்கூடாது. அதை மென்ஷன் பண்றதுக்கு பேர் தான் செல்ஃப். இப்ப நான் என்ன சொன்னேன், obj1 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் ராம் 23ன்னு கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் செல்ஃப் தான். செல்ஃப்னா இந்த obj1ன்றது வந்து பாஸ் ஆகும். நம்ம இந்த obj1க்கானதை அசைன் பண்ணும். இது எங்க போகும், செல்ஃப்ல போகும், ஏன்னா அதான ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். அப்ப என்ன பண்ணுவோம், அதை நம்ம அதுக்கான இதுல நம்ம பண்ணணும். அப்ப செல்ஃப் டாட் ஏ நேம் ஈக்குவல் டு நம்ம இங்க கொடுக்குற நேம், செல்ஃப் டாட்
ஏஜ் ஈக்குவல் டு நம்ம கொடுக்குற ஏஜ். ஏன் செல்ஃப் கொடுக்குறோம்? செல்ஃபோட மீனிங் என்னன்னா பிஹைண்ட் த சீன் இங்க என்ன பாஸ் ஆகுது உங்களுக்கு, obj1ன்றது பாஸ் ஆகுது பிஹைண்ட் த சீன் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த obj1 வந்து இங்க செல்ஃபுக்கு போகுது. இப்ப நீ ராம்னா என்னப்பா நீ சொல்லுவ, நேமோட வேல்யூ ராம்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம கரெக்டா ரெண்டாவது ஆர்குமெண்டா கொடுக்குறோம். 23னா என்னன்னு சொல்லுவீங்க, ஏஜ் இட் வந்து 23. அப்ப செல்ஃப்னா என்ன, obj1. அப்ப செல்ஃப் டாட் நேம்னா obj1 டாட் நேம். புரியும் நினைக்கிறேன். obj1 டாட் ஏஜ். obj1னா யாரு, இந்த கேஸ்ல ராம். ஸோ ராமோட நேம் கரெக்டா ராமுக்கு போயிடும், ராமோட ஏஜ் கரெக்டா ராமுக்கு போயிடும். இப்போ பாருங்களேன், இன்னும் வருது நான் போறேன். ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் பிஹைண்ட் த சீன், இது பாஸ் ஆகும் obj2 ரம்யா மேபி 23. ஷீ இஸ் யங்கர் தேன் ராம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, obj2ன்னு ஒரு புது ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இந்த obj2 எங்க போகும், செல்ஃபுக்கு போகும். செல்ஃப் ரெஃபர்ஸ் obj2. obj2ஓட நேம் தான் இப்போ மாறும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம மாத்திட்டு இருக்க முடியாது இல்ல, அதனால நம்ம செல்ஃப்னு அதை நம்ம வந்து கூப்பிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல obj1 டாட் நேம், செகண்ட் கேஸ்ல obj2 டாட் நேம். obj2 டாட் நேம் என்னப்பா, இதுதான் obj2 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். obj2ஓட நேம் ஏஜ் பாத்தீங்கன்னா 22 நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நேம் பாத்தீங்கன்னா ரம்யான்னு சொல்லியிருந்தோம். இது எப்படி தெரிஞ்சது, ஏன்னா நம்ம செல்ஃபுக்கு பாஸ் பண்ணணும். இங்க கொடுக்கும் போது obj2ன்னு பிஹைண்ட் த சீன் பாஸ் ஆகும், obj2 செல்ஃபுக்கு போகும்போது செல்ஃப் டாட் ஏஜ்ன்னு சொல்லும் போது அது பிஹைண்ட் த சீன் obj2 டாட் ஏஜ், obj2க்கு தான் அது வந்து காலம். ஓகேவா? இது பிஹைண்ட் த சீன் நடக்கும்பா, அதனால நமக்கு தேவையில்லை. புரியுதா? ஓகே, இப்போ என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? கேன் யூ ப்ளீஸ் கெஸ்? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் வெல்கம். ஆப்வியஸா இந்த 12th ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் தான் இருக்குது, கிளாஸ் டைரக்டா கால் ஆகுது, மெயின் லெவலில் கோடு தான் கால் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். என்ன பண்ணும், இனிட் மெத்தட்க்கு உள்ள வரும். இனிட் மெத்தட்குள்ள வந்து அந்த மெமரியில் இந்த வேல்யூஸ்லாம் போட்டுரும். நம்ம கொடுக்குற வேல்யூ நேம் இடத்துல ராமு, ஏஜ்க்கு இடத்துல 23ன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட்டர்னு வந்துடும். ஆப்ஜெக்ட் கிரியேட்டர்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் obj2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணுறோமா, அதே மாதிரி பண்ணும்போது ரம்யாவோட ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ராமருக்கு பண்ணிக்கலாம், ரமேஷ்க்கு பண்ணிக்கலாம், வாட் எவர் யூ கேன் டூ. ஓகேவா? ஓகே, 6 வரிசையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேம்ஸ் எடுக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, நத்திங் டு டூ வித் திஸ் நேம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா obj1 டாட் கிரீட், நம்ம கிரீட்டை வந்து கால் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு புரியணும். இனிட் கால் ஆகுதுன்றக்காக அதை சொல்லி தரதுக்காக ஒரு பிரிண்ட் வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரீட் மட்டும் தான் வரும், ஐ மீன் வெல்கம் மட்டும் தான் வரும். இன்ஃபேக்ட் நீங்கள் இது கால் பண்ணலைன்னா எதுவுமே வராது. இப்போ புரியுதா? கிளாஸ்னா என்னென்ன, கிளாஸ்னா ஒரு டெம்ப்ளேட், அந்த கிளாஸ்ல என்னென்ன மெம்பர்ஸ் இருக்கலாம். இப்போ இங்க நேம் ஏஜ்லாம் கொடுக்குறோம்ல, இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்பா. இப்ப ராம் இருக்குல்ல, ராமோட வயசை வந்து தப்பா என்டர் பண்ணிட்டாங்க டீச்சர். ராமோட வயசு 23 இல்ல, ராமோட வயசு 21. ஸோ இட்ஸ் அ மேஜர் பிளண்டர். அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா சிம்பிள், obj1 டாட் ஏஜ் ஈக்குவல் டு 22. நம்ம ஒரு டிஸ்பிளே மெத்தட் வச்சிடலாமா, இன்ஸ்டெட் ஆஃப் கிரீட் வி கேன் ஹேவ் டிஸ்பிளே. இப்ப அதுவும் உங்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப obj1 டாட் டிஸ்பிளே நம்ம வந்து கொடுக்கும் போது என்ன பண்ணாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் அந்த ஆப்ஜெக்ட் தான் பாஸ் ஆகும், obj1. அதுதான் நம்ம செல்ஃப்ல வாங்குறோம். இப்ப செல்ஃப்ல என்ன இருக்குது, இதோட மீனிங் என்னன்னா செல்ஃப்ல வந்து இப்போ வந்து obj1 இருக்குது. நம்ம பிரிண்ட் பண்ணும் போது என்ன பிரிண்ட் பண்ணோம், obj1 டாட் நேமோ, obj1 டாட் நேம், obj1 டாட் ஏஜ் நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேவா? இப்ப அதே மாதிரி நீங்க செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணணும்னு நினைச்சீங்க, கால் பண்ணணும்னு நினைச்சீங்க, பிஹைண்ட் தி சீன் obj2 ஆகும். அப்ப செல்ஃபோட வேல்யூ என்னது, obj2 டிஸ்பிளே கால் ஆகும் போது. ஆனா இங்க பாருங்க, நான் obj1க்கே தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் எனக்கு இது டைனாமிக்கா மாறுறேன், அதுக்கு தான் நான் செல்ஃப் யூஸ் பண்ணுவேன். புரியுதா? அதை நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரன் பண்ணா ராமோட வேல்யூ 23, ரம்யாவோட வேல்யூ 22 வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், ராமோட ஏஜை தப்பா போட்டாங்க, ராமுக்கும் 22 வயசு தான். அதனால பாத்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணா சிம்பிள் பா, எந்த பண்ணாலும் டாட் ஆப்ரேட்டர் வச்சு தான் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் டாட்னு வச்சீங்கன்னா அதோட மெம்பர்ஸ் எல்லாமே வரும். அதோட மெம்பர்ஸ் நான் என்னென்ன சொன்னேன், மெத்தட்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், யூ கேன் ஹேவ் கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் வெல். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க ஏஜ்னு ஒரு ஃபேக்டர் வருதா, obj1 யாரு, ராமோட ஏஜ் பாத்தீங்கன்னா இஸ் 21, இஸ் வெரி யங். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே கால் பண்ணலாம், obj1 டாட் டிஸ்பிளே. என்ன நடக்கும், எனக்கு ராமோட ஏஜ் 21 வந்துருச்சு. வாட் அபவுட் ரம்யா?
ஸோ ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல, வெறும் ராம்க்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ நம்ம என்னன்னா ராம்க்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். இப்போ இன்னொரு கேஸ் வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ இன்னொரு வேரியபிள் நான் வந்து வச்சுக்கிறேன், டீச்சர்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம கால் பண்ணும்போது டீச்சர் நேமும் நம்ம வந்து கொடுக்கணும். மேபி in this case we can have my name, can have any name, doesn't matter. ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம அவங்களோட டீச்சர் நேமையும் சேர்த்து தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன், நம்ம இந்த சேஞ்ச்லாம் பண்ணல. ஓகேவா? ஓகே, வெரி சிம்பிள். இப்போ என் கோட் நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட கிளாஸு. இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, அதுல 3 வேரியபிள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம டீச்சரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ரன் பண்றேன், எனக்கு என்ன வரும்? ஆப்வியஸா ராமு 23 பாலாஜி. இப்போ ராமும் ரம்யாவும் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் தான் படிக்கிறாங்க. இப்போ ராமுக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ரம்யாவுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம இங்கெல்லாம் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்றேன், obj1.teacher equal to you can take Karthik, any name. ஓகேவா? இப்போ ராம்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம் obj1.display obj2.display. சட்டப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்னா ராமு 23 கார்த்திக், ரம்யா 22 கார்த்திக்னு எனக்கு வந்து வரணும். ஓ, தட்ஸ் வியர்ட். obj1 அதாவது ராமோக்கு மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்குது. இது என்னப்பா நியாயம் இது? ராமுக்கு என்ன டீச்சர் வராங்களோ அதே தானே ரம்யாக்கும் வருவாங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன். இந்த மாதிரி ஒருத்தருக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா டீச்சர். இப்போ நீங்க வந்து கம்பெனிலலாம் ஒர்க் பண்றீங்கன்னா மேனேஜர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. உங்க டீம்ல ஒரு டீம் மெம்பருக்கு மேனேஜர் மாறுறாங்கன்னா மொத்த டீமுக்கு தானே மாறும். இப்போ ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரின்சிபல், வேற என்ன சொல்லுவாங்க, கரஸ்பாண்டன்ட், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க டேர்ம்ஸ். ஸோ இப்போ டீச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வேரியபிள். இப்போ ராமோட டீச்சர் மாறினாங்கன்னா ரம்யாக்கும் மாறணும், ரமேஷ்க்கும் மாறணும். அப்படி ஏதாச்சும் ஒரு வழி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா வழி இருக்குது. நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ல வைக்கக்கூடாது டீச்சர். டீச்சர் இஸ் அ கிளாஸ் வேரியபிள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டீச்சர் ஈக்குவல் டு எனக்கு யாருன்னு தெரியாது, அட் திஸ் பாயிண்ட் we can have பாலாஜி. பாலாஜி தான் இப்போ இருக்கும் டீச்சர். ஓகேவா? ஸோ இங்கே காமா நம்ம வந்து எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த கிளாஸ் கிரியேட் ஆகும் போதே நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க எந்த சேஞ்சும் பண்ணாம ஜஸ்ட் நம்ம கொடுத்த கோட்ல டிஸ்பிளே மட்டும் பண்றோம். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். as we discuss ராம் 23 ரம்யா 22 டீச்சர் நேம் வந்து வருது. இப்போ ஒரு டீச்சருக்கு நேம், ஐ மீன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு obj1க்கு பார்த்தீங்கன்னா டீச்சர் மாறுறாங்க. டீச்சர் ஈக்குவல் டு திஸ் டைம் நாட் அ பாலாஜி, மேபி we can have some female teacher, say லாவண்யா, எனி நேம் you can have. ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். ஓ, தட்ஸ் வியர்ட், வாட்ஸ் ஹேப்பனிங்? ஓ, மேபி. ஸோ இது டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வேரியபிள். கிளாஸ் வேரியபிள் கொடுக்கும் போது வி ஷுட் நாட் யூஸ் செல்ஃப், ரேதர் நம்ம அந்த கிளாஸ் நேமே யூஸ் பண்ணணும். ஒரு சேஞ்ச் நீங்க வந்து பண்ணிக்கணும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கான டீச்சர் தானே மாறுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் போத் கிளாஸ் ஐ கேன் ஹேவ் லாவண்யா. காட் இட்? புரியுதா? ஸோ நீங்க எப்பெல்லாம் கிளாஸ் வேரியபிள் யூஸ் பண்றீங்களோ அந்த டைத்துல யூ ஷுட் நாட் யூஸ் செல்ஃப், பிகாஸ் செல்ஃப்ன்றது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்க்கு மட்டும். இப்போ கிளாஸ்க்கு மொத்த கிளாஸும் நீங்க சேஞ்ச் பண்ணா யூ ஷுட் நாட் கிரியேட் இட் அஸ் அன் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ரேதர் நீங்க என்ன பண்ணா அதை ஒரு கிளாஸ் வேரியபிளா வைக்கணும். கிளாஸ் வேரியபிள் என்ன சார்? ஒன்றும் இல்லை, இனிட்டுக்குள்ள பண்ணாம இனிட்டுக்கு வெளியே பண்றீங்க. டெஃபினேஷன் கேட்டீங்கன்னா இட் இஸ் அ வேரியபிள் விச் இஸ் டிஃபைன்ட் அவுட் சைட் ஆஃப் த இனிட் ஃபங்க்ஷன் விச் இஸ் நத்திங் பட் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியே நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிளுக்கு பெயர் வந்து கிளாஸ் வேரியபிள். ஸோ கிளாஸ் வேரியபிள் பயன்படுத்தும் போது இங்க செல்ஃப் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க டீச்சர்ன்றதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள்னா ஷுட் யூஸ் கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் டாட் டீச்சர். ஸோ சேம் அதே தான், நீங்க சேஞ்ச் பண்ணாலும் அதே மாதிரி தான்.
ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, கிளாஸ் வேரியபிள்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? அதாவது என்னென்னலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டேன். கிளாஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட்டு, ஆப்ஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் என்டிட்டி, அதாவது நீங்கள் தான் ஒரு ஆப்ஜெக்ட். யாருக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸ்டூடெண்ட்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. வாட் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், கிளாஸ் வேரியபிள். கிளாஸ் வேரியபிள் எங்கே கிரியேட் பண்ணுவீங்க? இனிட்டுக்கு வெளியே. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எங்கே கிரியேட் பண்ணுவீங்க? இனிட்ல கிரியேட் பண்ணுவாங்க. இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு மட்டும் தான் செல்ஃப்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் வேரியபிளுக்கு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெத்தட்ஸ்னா என்ன? சிம்பிள், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். பட் அதை கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால வி ஷுட் கால் தெம் ஆஸ் மெத்தட்ஸ். ஸோ செல்ஃப்னா என்னன்னு சொல்லிட்டேன். செல்ஃப் வந்து சிம்பிளாக சொல்லலாம், எந்த ஆப்ஜெக்ட்கானதை நான் கால் பண்ணணும். இப்போ எந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம ஏன் கொடுக்குறோம்? செல்ஃப் டாட்னு கொடுக்குறோம். அந்த செல்ஃப் டாட்டோட மீனிங் என்னன்னா, ராம்கானதை நான் கால் பண்ணணுமா, ரம்யாக்கானதை நான் கால் பண்ணணுமா, அந்த எந்த ஆப்ஜெக்ட்ன்றதை வந்து பாயிண்ட் பண்ணும். கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸை வந்து பாயிண்ட் பண்ணும். ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லிக்கலாம். செல்ஃபோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நோவேர் உங்களுக்கு கொஸ்டினில் செல்ஃப் பற்றிலாம் எதுவுமே கேட்கல. 2 மார்க் 3 மார்க்லாம் உங்களுக்கு புரியணுன்றக்காக இனிட்னா என்னன்னு கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ டில்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இப்பயே பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டைப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டெல்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். டெல் இஸ் அ டிஸ்ட்ரக்டார். நீங்கள் அதுவும் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஏன் சார் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்? டபுள்__ல வருது இல்லை? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் சிம்பிளாக ஒன்று தான் கால் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட். நம்ம எதுவுமே பண்ணல, 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். பாருங்களேன், இப்போ என்ன அவுட்புட் வரும் அதை மட்டும் சொல்லுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் பண்ணலாமா? ஸோ 15th லைன் இருக்கும் போது இந்த இனிட் மெத்தட்ல கால் ஆகி என்னோட வேல்யூஸ்லாம் அசைன் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் லைனுக்கும் அந்த மாதிரி பண்ணிடும். ஓகேவா? புரியுதா? இப்போ நோவேர் வி கால்டு டிஸ்பிளே, எங்கேயுமே நம்ம டிஸ்பிளேவை கால் பண்ணல, டெல்ல கால் பண்ணல. இப்போ நான் ரன் பண்றேன். ஓ, எனக்கு ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட்னு 2 வாட்டி வருது. அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, OBJ1 OBJ2 உள்ள கிரியேட் ஆகுது இந்த மெமரியில. ஓகேவா? ஸோ இப்போ ஏஜ் நேம்லாம் ஒரு பேராமீட்டர் இருக்குல்ல, அது வந்து ஹீப் மெமரியில் பண்ணுவோம். இந்த கிளாஸ்க்குன்னு ஒரு மெமரி இருக்கும், அந்த மெமரி தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிளாக தானே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். டீச்சர் நம்ம அசைன் பண்ணது பாலாஜி, இங்க இருந்து தான் ஃபெச் பண்ணும். ஓகேவா? இது வந்து கிளாஸ் மெமரி ஃபார் ஸ்டூடெண்ட் கிளாஸ். அது பார்த்தீங்கன்னா உள்ள வராது, உள்ள ஏஜ் நேம் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோம், இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுல, இப்போ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, ப்ரோக்ராமே முடிஞ்சு போச்சு. இன்னும் எதுக்கு நான் அந்த மெமரியில் அந்த ஆப்ஜெக்டை வச்சுக்கணும்? இந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ண, அவனை டெஸ்ட்ராய் பண்ணணும்ல, அந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா டெல். டெல் இஸ் யூஸ் டு டெஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும்? இட் வில் கிரியேட் த ஆப்ஜெக்ட். டிஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும்? இட் வில் டெஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட். அது நம்ம ப்ரோக்ராமராக சொன்னா, ஒன்று உருவாக்கினவன்னா ஒன்று அழிக்கவும் தெரியும். அந்த அழிக்கிறதுக்கு பேர் தான் டெல் ஃபங்க்ஷன். நீங்கள் கால் பண்ணணும்னு அவசியமே இல்லைப்பா. ஸோ உங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்களேன், இப்போ 17th லைனில் பிரிண்ட் பாய்னு கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பாய் தான் வரும், ஏன்னா என் ப்ரோக்ராம் இன்னும் முடியலப்பா. பாய் பிரிண்ட் பண்ணோன்னு தான் முடியுது, அதுக்கடுத்து தான் எந்த லைனுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இட் வில் பிரிண்ட் பாய் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய்ட், ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய்ட். உங்களுக்கு இன்டென்ஷனலாக பண்ணணும். எனக்கு இந்த 15வது லைன் முடிஞ்சோடனே இந்த ராம் எனக்கு வேணாம்ப்பா, இதுக்கு மேலே அவனை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறது இல்லைன்னு நினச்சிங்கன்னா இன்டென்ஷனலாக பண்ணலாம். அதுக்கு எக்ஸ்பிளிசிட்னு இதை சொல்லுவாங்க, இல்லை இன்டென்ஷனல். இதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் டெல். டெல் ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம் OBJ1 இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி திஸ் வில் கால் டெல் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஜெக்ட் 1ஓட மெமரி பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட்னு வந்திருக்குது. இந்த லைன் என்னப்பா பண்ணிவிடும்? டெல் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அடுத்து பை. ஆஸ் வி said earlier, ப்ரோக்ராம் இன்னும் முடியல. 18th லைனில் செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, 19th லைனில் நம்ம பாய் பிரிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போச்சுன்னா இன்னுமே மெமரியில் என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் தண்டமாக இருக்குது? ரம்யா மட்டும்தான் இருக்குது. யாராச்சும் ரம்யான் பேரை தான் வருத்தப்பட வேணாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த 16th லைனில் என்ன பண்ணுறோம்னா இந்த OBJ1 இதை நம்ம வந்து டெலீட் பண்ணுறோம். ஓகேவா? 18th லைனில் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாய் பிரிண்ட் பண்ணுறோம், பாய் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணோம்ல, அதுக்கு எனக்கு இங்கே ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட்னு வந்துருச்சு. பாய் பிரிண்ட் பண்ணாலும் பாய்னு வந்துருச்சு. ஆனால் நல்லா பாருங்க, ப்ரோக்ராமே முடிஞ்சு போச்சு. எதுக்கு இன்னும் எனக்கு மெமரியில் பார்த்தீங்கன்னா அந்த ரம்யாவோட ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதுக்காக பைத்தானே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக கால் ஆகும். இனிட் எப்படி? இனிட் நீங்கள் கால் பண்ணீங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதே இனிட் கால் ஆச்சுல. உங்களுக்கு புரிய வைக்கிறேன், இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறேன். பிரிண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். எப்போ பாருங்க, இப்போ நான் ரன் பண்ணுறேன்.
லெட் மீ ரிமூவ் த பாய் வந்து தேவையில்லாம குழப்பின்னு இருக்கு. இப்போ பாருங்க ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த 16th லைன்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ண கையோட ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணிடுறோம். ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரம்யாக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. இந்த லைன் வரும்போது init ஃபங்க்ஷனுக்குள்ள போகும் which will print ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராமே முடிஞ்சு போச்சு, அதனால ஆப்வியஸா ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட். இப்போ எனக்குலாம் பண்ண தேவையில்லப்பா, நான் யாரையும் வலுக்க டைமெல்லாம் டெலிட் பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே ரெண்டும் டெலிட் ஆகிடும். இப்போ பாருங்க ஆப்ஜெக்ட் கிரியேட்டட், ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட், ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட். புரியுதா? It is nothing but your del ஃபங்க்ஷன். நம்ம இன்னும் பார்க்காம இருக்குது பிரைவேட் டைப்னா என்னன்னு சொல்லிட்டு, அதை பார்த்துடலாமா? யா, we can see. ஓகே, நான் என்ன பண்றேன்னா ஜென்ரலி பார்த்தீங்கன்னா வயசு சொல்லக்கூடாதுன்னு வாங்க, அதனால நம்ம வந்து ஏஜ் வந்து பிரைவேட்டா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏஜ்ன்றது பார்த்தீங்கன்னா பிரைவேட். இப்போ பாருங்க நம்ம டெல்லாம் எடுத்துடலாம். வெறும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஆகுது. ராம் அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 23 நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம். இப்போ 4 இடைவெளி யாராச்சும் ஒருத்தர் OBJ1 ஏஜ் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? ஆப்வியஸாக வரும் 23 தானே, ஏன்னா அது பப்ளிக்காக இருக்குது. இப்போ எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் ப்ரைவேட்டாக மாற்றலாம். ப்ரைவேட்டாக மாற்றணும்னா $_. ஞாபகம் வச்சுக்கோங்களேன், எனி வேரியபிள் நீங்கள் $_ முன்னாடி கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ரைவேட் ஆகிடும். இந்த இடத்துல அவுட்புட் என்னன்னு கேட்குறான். அவன் என்ன பண்ணுறான், நம்மன்றது இது வந்து கிளாஸ் வேரியபிள். இப்போ பார்த்துங்க, இந்த நம்மன்றது பார்த்தீங்கன்னா பிரைவேட் வேரியபிள். ஆனால் பிரைவேட் வேரியபிள் கேன் பி ஆக்சஸ் வித்தின் த கிளாஸ். பிரைவேட் வேரியபிள் கேன் பி ஆக்சஸ், அதாவது கிளாஸுக்குள்ள நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் வித்தின் த கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம பிரைவேட் வேரியபிள்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக நம்ம வந்து பார்த்தலாம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல ஒரே ஒரு மெத்தட் தான்ப்பா, டிஸ்பிளே மெத்தட். அது என்ன பண்ணணும்னா என்னோட ஏஜை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். செல்ஃப் டாட் ஏஜ், வெரி சிம்பிள் மெத்தட். உள்ள பார்த்தீங்கன்னா ஏஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எங்கே எழுதணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன், கன்ஸ்ட்ரக்டர்ல எழுதணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். init self dot age equal to age. ஓகே, இதான் நம்மளோட கிளாஸ். ஓகேவா, கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். OBJ1 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப், நம்ம என்ன பண்ணணும், வெறும் ஏஜ் மட்டும் பாஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இந்த OBJ1 பாஸ் ஆகிடும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து பிஹைண்ட் த சீன். இப்போ ஒரு 22பா, இந்த OBJ1ன்றதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 22. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு வே பண்ணுறோம். ஒன்று இந்த மெத்தட் மூலயமா நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறோம், OBJ1 டாட் டிஸ்பிளே. இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க பிரிண்ட் ஆஃப், நான் டேரெக்டாக வெளியே நானே பண்ணுறேன் OBJ1 டாட் ஏஜ். இப்போயுமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க வெளியே இருக்க எவன் வேணாலும் நம்ம ஏஜை எதுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து வி ஷுட் மேக் இட் ஆஸ் அ பிரைவேட். அப்போனா என்ன பண்ணுவீங்க, ஏஜுக்கு முன்னாடி $_ போகணும்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்க, இப்போ நான் ரன் பண்ணுறேன். first again run பண்றேன். Why it is not printing, it is giving error on line number 1 on line number 8. ஓகே, நமக்கு என்ன எரர் வந்திருக்குதுன்னா, நம்ம இங்க ஏஜ் பிரிண்ட் பண்றோம்ல, நான் என்ன சொன்னேன், ஏஜ் வந்து பிரைவேட் வேரியபிள்னு சொன்னேன். அப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து $_ கிளாஸ்க்குள்ளேயே அதை பிரிண்ட் பண்றீங்கனாலும் $_ தான் நீங்க வந்து கொடுக்கணும். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு 22ன்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம மெத்தட்குள்ள கால் பண்றோம். செகண்ட், இந்த பிரிண்ட் OBJ1 டாட் ஏஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஹஸ் நோ அட்ரிபியூட் ஏஜ். ஏன்னா ஏஜ் நம்ம வந்து பிரைவேட்டா வச்சிட்டோம். நீங்க கேட்கலாம், நீங்க மெத்தட்குள்ள மட்டும் $_ வச்சிருக்கீங்களா, இங்கேயோ $_ வச்சுக்கோங்க. யூ கேன் ஹேவ், பட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டில் த சேம் எரர். பட் ஆனால் 22 வந்துச்சு. இந்த 22 எதுக்குன்னா இந்த 11th லைன்ல இருக்க டிஸ்பிளே ஃபங்க்ஷனோட 22 வேணா தெளிவாக எழுதலாம். டிஸ்பிளே அதில் உள்ள வேல்யூ. இப்போ பாருங்க, அந்த 22 டிஸ்பிளேயோட 22. இப்போ இந்த லைன்ல எரர். ஏன்னா வந்து ஏஜ்ன்றது பார்த்தீங்கன்னா பிரைவேட் வேரியபிள். பிரைவேட் வேரியபிள்னா வித்தின் த கிளாஸ், அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த டிஸ்பிளே மெத்தட்ல அதே இது கால் பண்ணும்போது நம்மளால ஆன்சர் வருது, வெளியே பண்ணா வரல. இது சேம் அப்ளைஸ் டு கிளாஸ் வேரியபிள் ஆல்சோ. நான் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா ஏஜ் வச்சு கற்றுக் கொடுத்தேன். நீங்க அதை கிளாஸ் வேரியபிளா கூட வச்சுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. இந்த நம்மள பார்த்தீங்கன்னா அதான் பண்ணியிருக்காங்க. இந்த நம்மன்ற $_ இருக்கா, விச் மீன்ஸ் நம் இஸ் அ பிரைவேட் வேரியபிள். இந்த கிளாஸ் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், செகண்ட் லைன் s.display டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இங்க போவோம். ஓகேவா, நம்ம என்ன பண்ணணும், self.$_ நம் கிளாஸ்க்குள்ள தானே இருக்குது, விச் இஸ் ஆக்சசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 10ன்ற ஆன்சர் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். செகண்ட் பாருங்க, நம்ம வெளியே வந்து பிரிண்ட் பண்றோம், வெளியே ஆக்சசிபிளே இல்லையா, அதனால என்ன வரும், இப்போ வந்துச்சு பாத்தீங்களா ஒரு எரர், ஆட்ரிபியூட் எரர். அந்த ஆட்ரிபியூட் எரர் வரும். அதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
ஸோ இதான் நம்ம அஜெண்டாவில் நினைச்சது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் பை த வே நம்ம 2 marks 3 marks எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணிட்டு வரோம், அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, ஐ திங்க் நான் இன்னஃப் பேசிக்ஸ் எல்லா பேசிக்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நம்ம டைரக்டா கான்செப்ட்குள்ள மூவ் ஆயிடலாம், கொஷின்ஸ்குள்ள. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் அ கிளாஸ்? கிளாஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். ஒரு பிளாக், ஏன்னா நம்ம பிளாக்னா எப்படி சொல்லுவோம், கிளாஸ் இந்த கோலன் கொடுக்குறோம்ல, அது கீழே இருக்க எல்லாமே பிளாக். ஏன் மெயின் பில்டிங் பிளாக்? நான் சொன்னேன் பைத்தான் வந்து என்னது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். மெயின் கான்செப்டே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். அதனால தான் கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் த ஆப்ஜெக்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட், ஒரு கிளாஸ்னா என்னது, அது ஒரு டெம்ப்ளேட். யாருக்கான டெம்ப்ளேட்? ஆப்ஜெக்ட்கான டெம்ப்ளேட். ஆப்ஜெக்ட்னா என்னென்னலாம் இருக்கும்? ஆப்ஜெக்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டுமே இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட். அந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு எழுதுறோம்? அந்த டேட்டா வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி எழுதுறோம் பாத்தீங்களா, ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன். என்ன டிஸ்பிளே பண்ணிச்சு? அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணிச்சு. நேம், ஏஜ், அதை டிஸ்பிளே பண்ணிச்சுல, அதுதான் இது. ஆப்ஜெக்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். டேட்டாவும் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ரிமைண்ட் யூ, இது ஃபங்க்ஷன் இல்லை, மெத்தட். தட் ஆக்ட் ஆன் தோஸ் டேட்டா. அந்த டேட்டா வச்சு அந்த டேட்டாவை அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்ஸ்டன்சஸ் ஆஃப் அன் கிளாஸ்னா நீங்க வந்து சொல்லிக்கலாம். இன்ஸ்டன்ஸ்னா என்ன? எக்ஸாம்பிள். ஸோ ஒரு கிளாஸோட எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா ஆப்ஜெக்ட் தான். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் என்ன எக்ஸாம்ல உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்குறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஃபுல்லா தெளிவா கத்துக்கிட்டோம், கான்செப்ட் தெளிவா எழுதிடுவோமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பக்காவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நீங்க கிளாஸ்னா என்ன? டெம்ப்ளேட். ஆப்ஜெக்ட்னா நான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கும்? டேட்டாவும் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். கிளாஸ் தான் பில்டிங் பிளாக். ஓகேவா? ஓகே, தண்ணி ரொம்ப தாக எடுக்குது. ஓகே, எனிவே ஐ வில் அட்ஜஸ்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இன்ஸ்டான்சியேஷன்? இன்ஸ்டான்சியேஷன் தான் என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் இன்ஸ்டான்சியேஷன். இந்த ரெட் லைன்ல கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. இன்ஸ்டன்ஸ்னா என்ன? இன்ஸ்டன்ஸோட பேர் வந்து இன்னொரு பேரு ஆப்ஜெக்ட் பலா நம்ம இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம் நான் சொல்லியிருந்தேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லுவோம். இன்ஸ்டான்சியேஷன் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. The process of creating an object is called class instantiation. இது மட்டுமே போதும். பட் நமக்கே தெரியும், once a class is created, ஒரு class create ஆனா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் you should create an object or instance of that class. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இது நான் உங்க புக்ல இருந்து அப்படியே எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் கிரியேட் ஆனா நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றது ஆப்ஜெக்ட். அந்த கிரியேட் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்ஸ்டான்சியேஷன், கிளாஸ் இன்ஸ்டான்சியேஷன். ஓகேவா? இந்த ரெட் கலர்ல கொடுத்திருக்க பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சின்டாக்ஸ் உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? obj1 equal to ஸ்டூடெண்ட் ஆஃப்னு சொல்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது இருந்த கிரீட் மெத்தட் மட்டும் சொல்லி கொடுத்தல, அப்போ நம்ம இப்படி தான் பார்த்தோம். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. ஒரு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டா நீங்க இந்த இடத்துக்கு இப்போ ஸ்கிப் பண்ணி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்கனால இட் இஸ் அ பிரைவேட் வேரியபிள். ஸோ பிரைவேட் வேரியபிள்னா ஒன்லி இந்த வித்தின் த கிளாஸ்ல மட்டும்தான் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைன் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி விட்டுரும். அடுத்து எஸ் டாட் டிஸ்பிளேனா அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் போகும். இங்க போயிடும். இங்க போகும்போது செல்ஃப் டாட் நம் இது வித்தின் த கிளாஸ் தானே இருக்குது. ஸோ அதனால எனக்கு இங்க 10ன்ற அவுட்புட் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லைன் பாருங்க, வெளியே கிளாஸ்க்குலாம் வெளியே நம்ம எஸ் டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் நம்ம வந்து வெளியே ஆக்சஸ் பண்றோம். வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அது டபுள் அண்டர்ஸ்கோர்ல இருக்குது. திஸ் இஸ் அ பிரைவேட் வேரியபிள். எங்க டபுள் அண்டர்ஸ்கோர் வச்சீங்கன்னா எவ்ரிவேர் நீங்க நம்ம யூஸ் பண்ணும்போது டபுள் அண்டர்ஸ்கோர் தான் வைக்கணும். எனிவே நீங்க வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றாங்க. சாம்பிள் ஞாபகம் வருது, கிளாஸோட நேம். ஏன் லைன் நம்பர் 7 வருது? எண்ணி பாருங்க, அது லைன் நம்பர் 7 தான். அதனால அது லைன் நம்பர் 7 வருது. ஓகேவா? என்ன ஸ்டேட்மெண்ட்? பிரிண்ட் எஸ் டாட் நம். முக்கியமான ஆன்சர் என்னன்னா 10 ஆட்ரிபியூட் எரர். எல்லாமே தெளிவா எழுதுங்க. உங்களுக்கு நான் அதுக்கு தான் சொல்லி தரேன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்க தான் பெருசா இருக்கும், ஏன்னா நான் ஃபாண்ட் சைஸ்லாம் பெருசா வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு. ஃபோர்த் கொஸ்டின் என்ன? how will you create a constructor in Python? நீங்களே சொல்லுங்க, கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இன் பைத்தான் கதெல்லாம் சொல்லுவோம். இன் பைத்தான் there is a special function called init. initனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை நம்ம படிச்சிருந்தோமே, def __ init. அதுதான் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரா பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அது நம்ம எப்படி இருக்கும்? இட் ஷுட் பிகின் அண்ட் எண்ட் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். டபுள் அண்டர்ஸ்கோர்ல பிகின் அண்ட் எண்ட் ஆறதுனால தான் அந்த பேர் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இங்க பாருங்க, init டபுள் அண்டர்ஸ்கோர்ல தான். Third point, constructor function will be automatically executed when an object of a class is created. ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. இப்போ நம்ம இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்ல இந்த கிளாஸ் நேம்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்கான init மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். இப்படி எழுதிருக்கோம்னா இங்க ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அப்படின்னா obj கிரியேட்டட்னா இந்த லைன் நீங்க எக்ஸிக்யூட் ஆகும்போது
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கால் ஆகிடும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு ரீகேப் அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த 3 பாயிண்டே போதும். பட் இந்த பாயிண்ட்டை புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், அதாவது இனிட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட்டும் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட் வச்சுருந்தோம் இனிட்ல. செல்ஃப் வச்சுருந்தோம், ஏஜ் வச்சுருந்தோம், நேம் வச்சுருந்தோம், அதெல்லாம் வச்சுருந்தோம்ல. இப்போ வெறும் செல்ஃப் மட்டும் வச்சுருந்தோம்னா எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம் அந்த இனிட் ஃபங்க்ஷனுக்கு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏஜ் வச்சுருக்கோம், நேம் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி வித் ஆர் வித்தவுட் ஆர்குமெண்ட். பாருங்க, திஸ் மெத்தட் இஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் த கிளாஸ் வேரியபிள். ஆக்சுவலி அவங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு கொடுத்துருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ். நம்ம அப்போ பார்த்த சின்டெக்ஸ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஷுட் பி செல்ஃப். இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஆப்ஷனல். ஸோ உங்கள் புக்கில் வைல் லூப்போட சின்டெக்ஸ்னு ஒரு கொஷின் இருக்கும், அதுலேயுமே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஆப்ஷனல் பார்ட்டுன்னு சொல்லிட்டு. கீழே நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் ஆனால் வச்சுக்கலாம். நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் பண்ணிக்கோங்க, ஜென்ரலி எனி ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். அடுத்து சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அ டிஸ்ட்ரக்டர்? கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். டிஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், டிஸ்ட்ரக்ட் பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும். அதான் வந்து தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு கன்ஸ்ட்ரக்டர். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாமா? டிஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ எ ஸ்பெஷல் மெத்தட். ஏன் $_del கொடுக்குறோம், which is used to destroy the object. ஆப்ஜெக்டை வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு யூஸ் பண்ணும், அது மெமரியில இருந்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். இன் பைத்தான் இந்த del மெத்தட் இஸ் யூஸ்ட் as டிஸ்ட்ரக்டர். ஓகேவா? இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு கன்ஸ்ட்ரக்டர். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி புரிஞ்சிருக்கோம். நான் அடுத்து என்ன சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காவே பைத்தான் வந்து டெலிட் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு மேனுவலா நீங்களே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், obj ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப், இதான் என்னோட ஆப்ஜெக்ட்னா ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். பட் நீங்க வந்து நீங்களே வாலண்டியரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா del obj இப்படி வந்து கொடுக்கணும். அதான் அடுத்த லைன் கொடுக்குறோம். The del method also gets called automatically when we deleted the object reference using the del. இந்த objன்றது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், அதை நம்ம வந்து del வச்சு நம்ம வந்து டெலிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த பாய்னு ஒரு நடுவில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பண்ணும்போது சொல்லி கொடுத்துருந்தேனே. எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சதான் பண்ணலாம், காரணம் இல்லாமல் நான் உங்களுக்கு பேசிக்ஸ் எடுக்கல. ஓகேவா? ஸோ சின்டெக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், 2 மார்க் பார்த்தாச்சு. இல்லை ஏதாச்சும் கஷ்டமா, நீங்கள் டேரெக்டாக இப்படியே வந்து எடுத்தோன்னா கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ நம்ம அந்த பேசிக்ஸ்லாம் படிச்சுட்டு இது படிச்சோம் பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு வந்து புரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து 3 மார்க் அப்படியே இருங்க, நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன். இப்போ பாருங்க, 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 கொஸ்டின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் கிளாஸ் மெம்பர்ஸ், ஹவு டு ஐ டிஃபைன் இட், நமக்கு தெரிஞ்ச விஷயம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த கொஸ்டின்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்கு, என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்ட் கொஸ்டின் ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஒரு கிளாஸ்ல என்ன எரர்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் அவுட்புட் கேட்டிருக்காங்க, நீங்களே இதெல்லாம் போட்டுருவீங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம லைனாவே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் கிளாஸ் மெம்பர்ஸ். நான் உங்களுக்கு பேசிக்ஸ் கற்றுக் கொடுக்கும் போதே சொல்லியிருந்தேன் என்னென்ன கிளாஸ் மெம்பர், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், கிளாஸ் வேரியபிள், மெத்தட்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஐ மீன் கிளாஸோட மெம்பர்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? பட் இருந்தாலும் உங்க புக்கில் இருக்கிறது அப்படியே நான் வந்து கொடுத்துருக்கேன்ப்பா. நீங்க என்ன கைட்ஸ் யூஸ் பண்றீங்களோ அவங்க ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கலாம், பட் இது புக்கில் கொடுத்துருக்கு, நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன் பைத்தான் a class is defined by using the keyword class. புரியுதா? நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் அதுக்கடுத்து ஒரு நேம் வைப்போம், அதான் அடுத்த பாயிண்ட். எவ்ரி கிளாஸ் இஸ் a unique name followed by a colon. கிளாஸ் நான் ஸ்டூடெண்ட் நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் திரும்ப கிளாஸ் ஸ்டூடெண்ட் நான் கிரியேட் பண்ணக்கூடாது. வேற ஒரு பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணனா மேபி ஸ்டூடெண்ட் 1 வேற நேம் தான் கொடுக்கணும், அதனால தான் யூனிக் நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து காலன் வைக்கணும், இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து காலன். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சதான், கிளாஸ்ல என்ன இருக்கும், வேரியபிள் இருக்கும், மெத்தட் இருக்கும். அதான் வந்து வார்த்தையினால் விவரித்துள்ளார். வேரியபிள் டிஃபைன்ட் இன்சைட் அ கிளாஸ் ஆர் கால்ட் அஸ் கிளாஸ் வேரியபிள். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஓகேவா? நான் அப்பயே சொல்லியிருந்தேன், கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷனை மெத்தட்னு சொல்லுவோம், அதுதான் பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் தான் மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ்னா கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் known as மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ். இங்க கூட பாருங்க, அவங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பத்தி பேசல. ஆக்சுவலி there will be 2 different concept. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு ஒன்று இருக்கு, கிளாஸ் வேரியபிள்னு ஒன்று இருக்கு. இங்க வந்து ஜென்ரலா கிளாஸ் வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம புக்ல என்ன இருக்கோ அதுவே நம்ம வந்து படிச்சுக்கலாம், நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேணாம். பட் நீங்க கான்செப்டை நீங்க வந்து கத்துக்கோங்க. ஓகேவா? கிளாஸ் மெம்பர்ஸ் should be accessed through objects. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு greet ஃபங்க்ஷனை கால் பண்ணா நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ணுவோம், obj.greet. ஏன்னா greet is defined inside class, it is a member of a class. அதான் கிளாஸ் மெம்பர் should be accessed through object. இந்த ஆப்ஜெக்ட் எப்படி சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் கூட சொல்லலாம், நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். அதான் அந்த பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட்,
கிளாஸ் கேன் பி டிஃபைன்ட் எனிவேர் இன் அ பைத்தான் ப்ரோக்ராம். எங்க வேணா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், ஹவு டு யூ டிஃபைன் இட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கான கொஸ்டின். இப்போ இது வந்து ஜென்ரல் சின்டெக்ஸ் தான்ப்பா. இது 3 மார்க்குன்றனால நம்ம 3 மார்க் ஏற்ற மாதிரி எழுதணும். ஸோ சின்டெக்ஸ் கிளாஸ் நேம் யூ கேன் ஹேவ் n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அதான் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ப்ரோக்ராம் டு டிஃபைன் அ கிளாஸ். ஸோ இங்கே பாருங்க, அவங்க இனிட் எதுவுமே யூஸ் பண்ணல. இனிட்க்கு வெளியே தான் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால இதோட பேர் கிளாஸ் வேரியபிள். எக்ஸ் ஒய் பார்த்தீங்கன்னா 10 20. அப்படியே என்ன அர்த்தம்? சாம்பிளுக்கு நீங்கள் 1000 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கனாலும் எல்லாத்துக்கும் எக்ஸோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 20. அதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அவங்க எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, கொடுத்த மாதிரியே நம்ம போடுவோம். இந்த above code name of the class is sample. Yes, super. And it has 2 variables x and y having the initial value 10 and 20. நம்ம எப்படி இனிஷியல் வேல்யூ, டீச்சருக்கு என்ன இனிஷியல் வேல்யூ கொடுத்துருந்தோம்? பாலாஜி. இட்ஸ் மை நேம், என்னோட நேம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். லேட்டராக நம்ம என்ன 2 நேம் சேஞ்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் we change to கார்த்திக், then we change to லாவண்யா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ தென் அடுத்த பாயிண்ட், டு ஆக்சஸ் த வேல்யூஸ் டிஃபைன் இன்சைட் த கிளாஸ் யூ ஷுட் நீட் அன் ஆப்ஜெக்ட். அதான் அங்கே முன்னாடியே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? கிளாஸ் மெம்பர் ஷுட் பி ஆக்சஸ் த்ரூ ஆப்ஜெக்ட். அதான் இங்கேயும் கொடுத்துருக்கான். என்னன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த பாயிண்ட்லாம் எழுதிட்டு ஒரு சின்டெக்ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதினாலே போதும். பட் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறதுக்காக இவ்வளோ கற்றுக் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் கைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. யூ கேன் ஃபாலோ கைட். கைடை பார்த்தா நிறைய நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற எல்லா மெட்டீரியலுமே இட்ஸ் அ டிக்டோ ஆஃப் அ கைட். மேபி சுரா கைட், எனி கைட். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் அ கிளாஸ் with 2 private class variable and print the sum using a method. So இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா I taken from சுரா கைட். அங்கே தான் நான் வந்து எடுத்தேன். ஜஸ்ட் நான் ரெஃபர் பண்ணேன் அந்த கைடு. ஓகேவா? பட் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க கொஸ்டினை படிங்க. ரைட் அ கிளாஸ், ஒரு கிளாஸ் எழுத சொல்லியிருக்காங்க வித் 2 private class variable. ப்ரைவேட்னா என்ன? டபுள் அண்டர் ஸ்கோர் அப்போ. ஆனால் எங்கள் கிளாஸ் வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் இனிட்குள்ளே பண்ணியிருக்கேன். அதை நான் இனிட்க்கு வெளியே தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் போது எப்படி தருமா நான் வந்து கொடுத்தேன்? இப்படிதான் நான் எழுதினேன். விச் மீன்ஸ் த மேஜர் பாயிண்டிங் நான் என்ன சொல்றேன்னா, இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் வேரியபிள் கொடுக்குறோம்ல, அது வந்து இனிட்டுக்கு வெளியே இட்ஸ் அ கிளாஸ் வேரியபிளா நம்ம வந்து நான் இப்படிதான் கொடுத்துருந்தேன். பட் நான் நிறைய மெட்டீரியல்ஸ் நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட்க்கு நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி எல்லாருமே அப்படியே சுரா கைட்ல என்ன கொடுத்துருந்தாங்களோ அவங்களோட எல்லா மெட்டீரியல்ஸுமே அதே கொஸ்டின்ஸை அதே ஆன்சர் அப்படியே டிக்டோவா எடுத்துருந்தாங்க. பெட்டர் யூ கேன் ஆஸ்க் யுவர் டீச்சர். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு, பட் எல்லாத்துலயுமே இப்படியே கொடுத்துருக்காங்க. நம்மளும் இப்படியே போய்ப்போம். ஓகேவா? இது சாதா சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் தான்ப்பா. ஸோ கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு வச்சுக்க. 2 நம்பர் தேவை. அந்த 2 நம்பர் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா n1 n2 இனிட்லேயே நான் வந்து எழுதிக்கிட்டேன். இப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதே இன்ன கால் ஆகும், இனிட் கால் ஆகும். ஸோ எங்கே போவோம்? என்னோட கண்ட்ரோல் இங்கே போவோம். இங்கே பண்ணும்போதே n1 n2ஓட வேல்யூ எனக்கு வந்து அசைன் ஆகிடும் 13 12ன்னு சொல்லிட்டு. இது என்னது? டபுள் அண்டர் ஸ்கோர்ல இருக்குது. இது டபுள் அண்டர் ஸ்கோர் இருக்கிறதுனால which is a private variable. ஏன்னா அவங்க அதான கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க, 2 private variable கிரியேட் பண்ணுங்க, 2 private class variable. ஓகேவா? அதனால நம்ம வந்து பண்ணியாச்சு n1 n2ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்க 13 இருக்குல்ல. ஸோ n1ஓட வேல்யூ இங்க 13 பாஸ் ஆகும், இங்க 12 பாஸ் ஆகும். ஸோ செல்ஃப் டாட் இந்த பிரைவேட் வேரியபிள் n1க்கு இந்த 13 அசைன் ஆகும், n2க்கு 12 அசைன் ஆகும். அடுத்து நான் என்ன பண்றேன்? ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சம் கால் பண்றேன், சம் ஃபங்க்ஷன். ஸோ சம் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இங்க போகும்போது இந்த எஸ் வந்து இங்க பாஸ் ஆகும். ஏன்னா செல்ஃப்ல எஸ்ஸோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இங்க பாஸ் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் டாட் நம்பர் 1 அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம், which is 13. அதான் என்னோட அவுட்புட்ல வருது. ஆப்ஜெக்ட் டாட் நம்பர் 2 அதுதான் செல்ஃப்னா என்ன, நான் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 12 கடைசியில் பார்த்தீங்கன்னா 2த்தையும் ஆட் பண்றோம், சம் ஈக்குவல் டு பிரிண்ட் பண்ணி 25 வருது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன நம்பர்ஸ் வேணா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் அடிஷன். ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். இப்போ வரைக்கும் இதுவே பார்த்துக்கோங்க. பெட்டர் யூ கேன் ஆஸ்க் யுவர் டீச்சர் ஆர் எனி அதர் ஹையர் அஃபிஷியல். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த எரர் இன் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் டு கெட் த கிவன் அவுட்புட். என்ன எரர்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் தான் எரர். எஃப் டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் டாட்னு வச்சிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாமே ஒன்று, டாட் வச்சு வரது எல்லாமே ஒன்று வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஃபங்க்ஷனாக ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுக்கல. ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுக்கலன்னா ஆப்வியஸாக இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு வேரியபிளை தான் மீன் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா பாருங்க, எனக்கு 2 வேரியபிள் தான் இருக்கு என்னோட கிளாஸ்ல, f1 f2. there is no display. அதனால இந்த இடத்துல என்ன எரர் வரும்னா attribute எரர் வந்து வரும். ஓகேவா? அவன் என்ன சொல்றான்னா, ஃபைண்ட் த எரர் இந்த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். இதான் எனக்கு அவுட்புட்டா வரணும். இப்படி அவுட்புட் வர வைக்கிறதுக்கு என்ன எரர் இருக்குது அதை சால்வ் பண்ணி அப்படின்றான். அதை நல்லா பாருங்க.
இதான் அவன் கொடுத்த கோட். அந்த கோட்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த லைன் நம்பர் 8 இருக்குது பாத்தீங்களா, delete f.display, அது வந்து attribute error கொண்டு வரும். fruits object has no attribute display. டிஸ்பிளேன்னு ஒரு attribute இல்ல. இது உங்க கம்பைலர்ல நான் ரன் பண்ணி பார்த்தேன். நம்ம இப்ப பைச்சாம் யூஸ் பண்றோம்ல, அதுல இந்த எரர் தான் வந்துச்சு. ஓகேவா, அதான் எரர்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. அதான் நம்ம வந்து 2 செக்ஷனா பிரிச்சாச்சு. எரர் இந்த கிவன் கோட், கொடுத்த கோட்ல என்ன எரர் இருக்குது, இதான் எரர் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? கரெக்டட் கோட் ஒண்ணுமே நான் பண்ணல. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த லைன் இல்லாம என் கோட் எழுதியிருக்கேன். எனக்கு அவங்க கொடுத்த ஆன்சர் எனக்கு வந்து வந்துருச்சு. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுலபமான ஒரு கொஸ்டின் தான். உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கான். அந்த கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கான். கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரே ஒரு வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் நேம்னு வச்சிருக்கான். அதை அவன் பிரைவேட்டா வச்சிருக்கான். எப்படி நான் பிரைவேட்டா வச்சிருக்கான்னு சொல்ல, ஏன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்குது. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே நேம் கொடுப்போம். இங்க கிரியேட் பண்ற பாருங்களா, obj ஈக்குவல் டு கிரீட்டிங்கிறது கிளாஸ் நேம், கிரீட்டிங் ஆஃப் பிந்து மாதவன். ஓகேவா, ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா நேம்ன்றதுல பாஸ் ஆயிடும், இந்த நேம்ல அசைன் ஆயிடும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்குது பிரைவேட் வேரியபிள வித்தின் த கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்பிளேக்குள்ள தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்றோம். குட் மார்னிங் அவங்க நேம் சொல்றோம். இது பாத்தீங்கன்னா வித்தின் த கிளாஸ் இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து கிளாஸ்க்குள்ள இருக்குது. ஈவன் தோ இட் இஸ் அ பிரைவேட், டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்துச்சுன்னா அதோட மீனிங் வந்து பிரைவேட். ஈவன் தோ இட் இஸ் அ பிரைவேட், அது வந்து கிளாஸ்க்குள்ள தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்றோம். அதனால நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். என்ன வரும், ஃபர்ஸ்ட் குட் மார்னிங்கிறது அப்படியே அவுட்புட்ல வந்துடும். அடுத்து நேம், என்ன நேம் இங்க பாஸ் பண்றோமோ இது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. திடீர்னு பாத்தீங்கன்னா வெறும் மாதவன் கொடுக்கலாம். அப்படி வெறும் மாதவன் கொடுத்தாங்கன்னா குட் மார்னிங் வெறும் மாதவன் தான் ஆன்சர். புரியுதா, அதுக்கு தான் நம்ம வந்து புரிஞ்சு படிக்கணும். புரியுதா. நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் படிச்ச கொஸ்டின், ஹவு டு யூ டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் இன் பைத்தான். இது எங்கெங்கெல்லாம் பார்த்தோம், 2 மார்க்ல பார்த்தோமா கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு, டிஸ்ட்ரக்டர்னா என்னன்னு 2 மார்க்ல பார்த்தோமா, 4th and 5th கொஸ்டின் நினைக்கிறேன். இப்போ 5th கொஸ்டினா 3 மார்க்ல பார்க்குறோமா, 5 மார்க்ல இதே கொஸ்டின் தான், ஒரே அரைச்சமா. பேசிக்ஸ் தெரிஞ்சா எல்லாமே ஈஸி, பேசிக் தெரியலனா லெசனே கஷ்டம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அப்படியே 2 மார்க்ல ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, அதே ஸ்லைடு தான் இங்க நான் வச்சிருக்கேன். இதே ஸ்லைடு தான், அப்படியே இதே ஸ்லைடு தான் டிக்டோவா அங்கே கொடுத்துருக்கேன். டிஸ்ட்ரக்டருக்கும் அதே தான் கொடுத்துருக்கேன். அதனால நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே வாசிட்டு தான் போறோம். பைத்தான்ல இனிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இட் பிகின் அண்ட் எண்ட் வித் டபுள் அண்டர்ஸ்கோர், ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிடும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது. இதான் பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ். இனிட் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், இது வந்து கம்பல்சரி ஆர்குமெண்ட் செல்ஃப், ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட்ன்றதை அதான் ரெஃபர் பண்ணுது. இது பிராக்கெட்னால இது வந்து ஆப்ஷனல், கீழே யூ கேன் ஹேவ் எனி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. டிஸ்ட்ரக்டரும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட், ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட்டை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். பைத்தான்ல இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் டெல் இதான் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டரா யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். டிஸ்ட்ரக்டர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ நீங்க எதுவுமே பண்ணலன்னா கூட ப்ரோக்ராம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும். உங்களுக்கு மேனுவலா நான் இந்த லைன் இந்த பர்டிகுலர் இதுக்கு மேல எனக்கு இந்த ஆப்ஜெக்டே தேவைப்படாதுன்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் டெல். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், obj ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு, பிரிண்ட் பாய்னு. இது வந்து லைன் நம்பர் 17 வச்சுக்கோங்க, லைன் நம்பர் 18 வச்சுக்கோங்க. இந்த லைன் நம்பர் 18 முடிஞ்சோன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். டெலீட் ஆகும்போது இந்த இடத்துல இந்த முடியும் போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டெல் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து கால் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. எனக்கு சப்போஸ் இந்த இடத்துல 17th லைன் கிரியேட் பண்ண உடனே நான் வந்து ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா என் ப்ரோக்ராம் முடியல, கீழே இன்னும் லைன்லாம் இருக்குது. நான் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினைச்சேன்னா ஐ கேன் யூஸ் டெல் obj. இந்த கேஸ்ல என்ன நடக்கும்னா இங்கேயே எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆயிடும். நெக்ஸ்ட் லைன் நம்பர் 18 காலம், அதுக்கு அடுத்து எதுவுமே நடக்காது, ஏன்னா ஆல்ரெடி டெலீட் பண்ணியாச்சுல, அதான் அவன் கொடுத்துருக்கான். ஓகேவா. டெல் மெத்தட் ஆல்சோ கெட்ஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக்லி when we deleted the object reference using del. ரொம்ப முக்கியம். ஓகேவா. இதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய சின்டாக்ஸ். ஒரு சின்ன ப்ரோக்ராம், சாம்பிள் ப்ரோக்ராம் நான் தான் எடுத்தேன். ப்ரோக்ராம் டு illustrate init and del method. ஓகேவா. ஸோ புக்கில் ஒரு மாதிரி கஷ்டமான எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது எழுதணும்னா கூட எழுதிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் கிளாஸ் சாம்பிள்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ற, சாம்பிள் ஆஃப் 15. இது எதுக்குன்னா எந்த ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகுது எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், அதான் வேர்ன்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதனால இனிட் குள்ள எழுதுறேன் செல்ஃப் டாட் வேர் அப்படின்னு சொல்லும் போது என்ன நீங்க அசியூம் பண்ணிக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட பேர் S1, அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது வேர், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேல்யூ வந்து பாஸ் பண்றோம் 15. எல்லாமே பக்காவா இப்போ S1ன்றது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்க இனிட் கால் ஆகும்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேற போடுறோம்.
த ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் வித் வேல்யூ இஸ், அது வந்து இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன வேல்யூ ஏன் 15 பிரிண்ட் ஆகுதுன்னா செல்ஃப் டாட், செல்ஃப்ன்றது பாஸ் ஆகுதுல, செல்ஃப்ல என்ன பாஸ் ஆகும், இந்த இடத்துல ஆக்சுவலி S1 பாஸ் ஆகும். S1 இங்க இருக்குன்னு நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். அதான் சொல்லி கொடுத்தேன். S1 டாட் வேர், S1ல வேற என்ன இருக்கு, பாஞ்சி இருக்கா, அந்த பாஞ்சி தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கீழே எந்த லைனுமே இல்ல ப்ரோக்ராம்ல, ப்ரோக்ராமே முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன, ஆட்டோமேட்டிக்கலா இட் வில் கால் த டிஸ்ட்ரக்டர், டெல் மெத்தட் கால் ஆகும். ஆப்ஜெக்ட் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப். நான் சொல்றேன் பாத்தீங்களா, எல்லா லைனும் முடிஞ்சு போச்சுன்னு, அதோட பேர் தான் ஸ்கோப். அந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு மேல ஸ்கோப்பே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம சீகா சார் மாதிரி சொன்னா சான்ஸே இல்லையதண்டி. ஸோ ஆப்ஜெக்ட் அது ஸ்கோப் இல்லை, அதனால பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஆப்ஜெக்ட் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப் வித் வேல்யூ. என்ன வேல்யூ, இங்க செல்ஃப் பாஸ் ஆகும். செல்ஃப்ல என்ன இருக்கும், S1 இருக்கும். S1 டாட் வேர் விச் இஸ் 15. புரியுதா? ஸோ கன்ஸ்ட்ரக்டாரை பார்த்தீங்கன்னா இனிட் மெத்தட் கால் பண்ணும். ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும், அதாவது டெல் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இதுதான் சிம்பிள் திங்ஸ். ஐ திங்க் அவ்வளோதான். ஸோ லாட் ஆஃப் எஃபர்ட் ஐ மேட் டு கிரியேட் திஸ் வீடியோ. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டு ஒரு கண்டினியூஸ் வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன். எவ்வளோ டைம் வந்து வீடியோ ஷூட் ஆயிருக்கு, 1 hour 5 minutes வீடியோ வந்து போயிருக்குது. இதில் தண்ணி குடிக்க போனப்போ பண்ண கட்டு, ஒரு சில கட்லாம் இந்த வீடியோவில் பண்ண வேண்டியிருக்குது. இட்ஸ் அ ஹியூஜ் வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுக்குற டீச்சிங் மாதிரி எல்லா லெசனுக்குமே நம்ம வந்து கொடுப்போம். முடிஞ்சா பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டே லைவ்ல வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். ஓகேவா? யா, தட்ஸ் இட். தேங்க்யூ.